ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மேட்ச் இருக்குல்ல. நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ். எஸ், ரெண்டு டீமுக்கே மூணு மேட்ச் இருக்குது. ஸோ அதோட ப்ரிவ்யூ, முன்னோட்டம், என்ன நடக்கலாம், என்னோட அப்சர்வேஷன், பிச் ரிப்போர்ட் டக்குன்னு கொடுத்துருவேன். கேகேஆருக்கு ஸ்டில் ஹோப் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3 ஜெயிச்சிட்டாங்கன்னா 17 பாயிண்ட் போயிடுவாங்க. சிஎஸ்கே நோ ஹோப். ப்ளே ஃபார் ப்ரைட் அண்ட் ரெப்யூட்டேஷன், அவ்வளோதான். அண்ட் அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிக்கிங்க. கேகேஆர் கண்டிப்பாக ஹார்டாக வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அவங்களோட குவாலிஃபைங் அட் ஸ்டே கண்டிப்பாக ஜெயிச் ஆகணும். இது ஈடன் கார்டன்ஸ் வரல, ஃபுல் க்ரௌட் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் கேகேஆருக்கு வரப்போகிற 3 மேட்ச் ஒன்று சிஎஸ்கே கூட நாளைக்கு, அப்புறம் எஸ்ஆர்ஹெச், அப்புறம் ஆர்சிபி, இந்த 3 பேர் கூட விளையாடணும். கேஆர் ஒரு ரன் வின்ல, வெரி க்ளோஸ் வின்ல வராங்க ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக போன மேட்ச். ஆமாம், வேறு சிஎஸ்கே 2 லாஸ்ட்டில் வராங்க. அவங்க 1 ரன்ல ஜெயிச்சுட்டு வராங்க. கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தானில் 400 ரன்னுக்கு மேலே போச்சு போன மேட்ச்சு. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. ராசல் தம்மாசல் இனிஷியல் கடைசியில் வந்துட்டார்ல, 25 பால் 57 அடிச்சார் அவர் அந்த மேட்ச்சில். 3 நாள் முன்னாடி 4 4 6 6 228 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் சிஎஸ்கே 2 ரன் லாஸ் உங்களுக்கு தெரியும். ஹார்ட் பிரேக்கிங் ஆர்சிபி எதிராக. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேறு கேகேஆர் வச்ச சிஎஸ்கே நடந்தது, பார்க்கல. அது என்னாச்சு தெரிஞ்சிருக்கோம், அதனால் ஞாபகப்படுத்துகிறேன். 103 for 9 நம்ம. ஆமாம், 9 வரைக்கும் ஆல்ரவுண்டர் சார், 10 வரைக்கும் ஆல்ரவுண்டர் சார். ஆதங்க அதில் ஹையஸ்ட் சிவம் டுபே 31, விஜய் சங்கர் 29. சேஸ் பண்ணும்போது சுனில் நாராயணன்னா 3ல் வந்தால் தெரில. ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு பிறகு நான் கிளம்புற 10 ஓவர் அடிச்சுட்டு போயிட்டார் வரட்டான்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, அந்த மேட்ச்சில் 3 விக்கெட் வரை எடுத்தார். 3 for 13, 44 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 244, 5 6. இவங்களாம் வருவாங்க நாளைக்கு. என்ன நடக்கும், யார் விளையாடுவா என்ன, ஒன்று நிச்சயம். சாம் கரனுக்கு 3 ரன் வேணும். எதுக்கும்பீங்க 1000 ரன் அடிக்க ஐபிஎல்ல. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக விளையாட நினைக்கிறேன் நாளைக்கு. என்ன நினைக்கிறீங்க? முக்கியம் இல்லை, அவரோட 1000 ரன் ஐபிஎல். அண்ட் ரஹானேக்கு 31 ரன் வேணும், 5000 ஐபிஎல் ரன். ரஹானே ஏன் சொல்கிறேன்னா, அவரும் சிஎஸ்கே போனவர் தான். 5000 ஐபிஎல் ரன் ஆகிடும். ரைட், மற்ற மோர் டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸ்டாட்ஸ் நிறையா இருக்குது, நாளைக்கு யார் யாருக்கு ஸ்டாட்ஸ் வரப்போகுதுன்னு. வருண் சக்கரவர்த்திக்கு 3 விக்கெட் வேணும், 100 ஐபிஎல் விக்கெட் இருக்குது. கேகேஆருக்கு மட்டுமே. இது மட்டும் பஞ்சாப் கிங்ஸ் விளையாடும்போது 1 விக்கெட் வரை எடுத்து வச்சிருக்காரு. அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், ப்ரிவியூக்கு போயிடலாம். அது முன்னாடி நேற்று உர்வில் பட்டேல்னு புதுசாக எடுத்திருக்காங்களே, உர்வில் பட்டேல் அப்படின்னு அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்தார், அவருடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் எல்லாமே பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. 6000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, 1-2 பேர் போட்டாங்க, நான் யூஸ் சார் 11ல் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. 11ல் சான்ஸ் கொடுக்குன்னா இப்போ ஆப்ஷனில் 11 பேர் எடுத்தால் போதுமா? யார் எடுக்க வேண்டாமா? இது என்ன லாஜிக்னு புரியல. சச்சின் டெண்டுல்கர் 3 வருஷம் பால் பாயாக இருந்தாங்க மேன். கொஞ்சம் ரெக்கார்டை செக் பண்ணி பாருங்கள். 1989 அவர் டெபு ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் பால் பாயின்னு தெரியல. 4 லைனில் 4 போச்சுன்னா வெளிலேருந்து தூக்கி போட்டோம் பாலை. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஃபீல் பண்ணவர் ஒரு காலத்தில். ஸோ கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும். எடுத்தோன்னே நாங்கள் தான் போவோன்னா 9 லட்ச ரூபா கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் சிஎஸ்கே கேம்ப்லேயே இருங்க, தோனி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேட்டிங் பண்ணுங்கள், பவுலிங் பண்ணுங்கள், ட்ராவலிங் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் மேபி சான்ஸ் கிடைக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன ஓப்பன் அனுப்பு, இல்லைன்னா நான் விளையாட பண்ணா சொல்லுவீங்க? இன்னொன்று உபதேசம்லாம் ஊருக்கு தான். ஸோ யதார்த்தத்துக்கு வாங்க. ரியாலிட்டி இஸ் தட். நல்லது இஸ் வெரி லக்கி. ஒருவேல் இஸ் அ டேலண்டட் பர்சன் தான். பட் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட் நீங்கள் வரீங்க. வில் கெட் லாட் ஆஃப் நாலேஜ். அண்ட் கூட ஷேக் ராஷித் அடுத்த சீசன் ரொம்ப நல்லா இருக்குது டீம். எனக்கு இப்போ பார்க்கும்போது ஷேக் ராஷித் ஆகட்டும், ஆயுஷ் மாத்ரே, இந்த டிவால் பிரேவிஸ், கெய்க்வாடு, டூபே, உர்வில் பட்டேல், நாகர்கோட்டி, ராம்நாத் கோஷ், ஆண்ட்ரூ சித்தார்த், நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பொறுமையாக போக பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சு நாளைக்கு விளையாட போது ஈடன் கார்டனில். டெஃபினெட்லி அது பேட்ஸ்மேன் தான் ஹெல்ப் பண்ணோம். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ராஜஸ்தான் கேகேஆர் மேட்சிங் தான் நடந்தது. 400 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் ஹை ஸ்கோரிங் மேட்ச். ரைட், பேட்ஸ்மேன் பேரடைஸ் அது. அண்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ரஹானே அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோருங்க அவங்களுக்கு, 327. அடுத்தது ரகுவன்ஷி 285. அப்புறம் சுனில் நாராயண் ஒரு 189 அடிச்சு வச்சிருக்காரு. இவ்வளோ ஒரு போலர். சிஎஸ்கேக்கு ஜடேஜா ஹையஸ்ட் ஸ்கோர் 260. ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான், 137. ஏன் டிவம் டூபே தான் அடுத்தது 256. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே இப்போ தான் வந்தார் அந்த பையன், 123 ரன் அடிச்சா. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 185. அண்ட் கேகேஆருக்கு போலிங் வந்துடும் டக்குன்னு. அது ரொம்ப முக்கியம். போலர்ஸ் வின்னியும் டோர்னமெண்ட், இப்போ போலர்ஸ் வின்னியும் மேட்சஸ். கேகேஆர் டாப் 4 பார்த்தீங்கன்னா போலிங். வருண் சக்கரவர்த்தி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நாராயண் 10 விக்கெட்டு, ராசல் தம்மாசல் 8 விக்கெட்டு, வைபவ் வாரியர் ஒரு 13 விக்கெட்டு, அண்ட் ஹர்ஷித் ராணா ஒரு 13 விக்கெட்டு. இவங்கள தான் ஜாஸ்தி விக்கெட் எடுத்தவங்க. சிஎஸ்கேல அப்வியஸ்லி நூர் அகமது 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கலீல் 14 விக்கெட்டு, அண்ட் பத்திரானா 12 விக்கெட்டு, அண்ட் ஜடேஜா மெயின் வேலையை ஒரு விக்கெட் எடுக்கிறது, 7 விக்கெட் தான் எடுத்தார். ஸோ இதான் டாப் 4ன்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அஸ்வினி, சாம் கரன் இவங்க பேர் எல்லாமே வரும் உங்களுக்கு எவ்வளோ விக்கெட் எடுத்தாங்கன்னு. நேரத்தில் 150 கலீல், பத்திரானா, ஜடேஜா. அவங்களுக்கு மெயின் பாலர்ஸ் வருண், சுனில், வைபவ் வாரியர், ஹர்ஷித் ராணா, ரசல், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு மோயின் அலியில் வர இருக்காரு. பிளேயிங் 11 என்னன்னு கேட்பீங்க. பிளேயிங் 11 எடுத்துகிட்டு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் இதை கடன்னு பேசிடுவோம். சில ஸ்டாட்ஸ், யாருக்கு வெற்றி ரொம்ப முக்கியம்,
அண்ட் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளாடணும் நாளைக்கு சிஎஸ்கே. அண்ட் லாஸ்ட் மேட்சை ட்ரை பண்ணாங்களே, 200 வரைக்கும் வந்தாங்களே, தாண்டி சேஸ் கிட்ட 2 ரன்ல தானே மிஸ் ஆச்சு. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, போன மேட்ச் டிசிப்ளினாக ஒயிட் பால் கூட அவ்வளோ போடலை ஆர்சிபிக்கு எதிராக. மேட்ச் இவர் நிறைய ஓவர் போட்டால், அதெல்லாம் கூட கடைசி 3 பாலில் 3 சிங்கிள் தான் எடுத்தாங்க. கரெக்டாக தப்பா சொல்லுங்கள் இதில் கமெண்ட்டில். 5 ரன் வேணும், நீங்கள் 3 சிங்கிள் எடுக்கிறீங்க, முடியல. பாக்கி 5 விக்கெட் வச்சு என்ன பண்ணுறது? எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் ருத்ராஜ் கைக்வாட் தான் போய் ஓப்பன் பண்ணார், இனாகிரேட் பண்ணார் சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட 24வது பிரான்ச். ஸோ பார்க்காதவங்க பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், அந்த பக்கம் திருவாரூர், மாயாவரம், தஞ்சாவூர், அங்கே இருக்கிறவங்க கூட நீங்கள் அங்கே போகலாம் ப்ராக்டிஸுக்கு, சேர்ந்துக்கலாம் அந்த அகாடமியில். ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருக்க பாருங்கள். பேசிட்டு மற்ற இப்போ 23 எங்கெங்கே இருக்குது பிரான்ச்சும் சொல்லியிருக்கேன். அது திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிடுவோம். ரைட், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பொறுமை 10 பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.